சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களையெல்லாம் மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக ஒரு 2-3 நாட்களாக சோசியல் மீடியாவில் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொரோனா பரவல் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டுருக்கு. தமிழகத்தில் 64 பேருக்கு ஏதோ வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. மொத்தமாக இந்தியா முழுவதும் சேர்ந்து 1000 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ அந்த கொரோனா வருது அப்படின்னு எந்த பதட்டமோ பயமோ நீங்கள் அடைய தேவையே இல்லை. ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் படி நம்ம உடலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இனி வருங்காலகட்டங்களில் கொரோனா மட்டும் இல்லை, கொரோனா மாதிரி நிறையா வைரஸ்கள் வரதான் போகுது. அதெல்லாம் எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, அந்த வைரஸை பார்த்து பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இனி மறுபடியும் லாக்டவுன் வந்துருமா, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிலாம் எதுவுமே பயப்படாதீங்க. எது வந்தாலும் சந்திக்க தான் போகிறோம். பெருமானுடைய கருணை இருந்தால் எல்லாத்துலேயும் சந்தித்து நம்ம வெளியில் வரக்கு நம்மளால முடியும். அதனால் இந்த நியூஸ் சாதாரணமாகவே இந்த மீடியாக்கள் அந்த நியூஸை ரொம்ப ஃப்ளாஷ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வியாபாரம். அதனால் அவங்க அது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்காக நம்ம ஒன்றும் பயப்படவெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. எந்த வைரஸ் வந்தாலும் சரி, இனி எப்படி இருந்தாலும் சரி, அதை நாம் எதிர்கொள்வதற்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இயற்கை சார்ந்த மனிதன் உணவு பழக்க வழக்கத்தை வைத்திருக்கும் வரை இது போன்ற ஒரு வைரஸ் கிருமிகளை நம்ம வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. எப்போ நம்ம இயற்கையை விட்டு விலகி நமக்கு தேவையான வாய்க்கு சுவையான உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கிறதாகவும், உடற்பயிற்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு போனதுனாலையும், நம்முடைய சராசரியான ஒரு தமிழர்களுடைய கலாச்சார வாழ்க்கைங்கிறத நம்ம வாழாமல் விட்டதுனால வந்த விளைவு தான் இந்த கொரோனா, இந்த மாதிரியான வைரஸ் கிருமிகள் எல்லாம். இருந்தாலுமே கடந்த காலங்களில் 2 அலை கொரோனா வந்தப்பவும் கூட உலக நாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய தமிழகத்தில் அதனுடைய பாதிப்பும் அதனுடைய இறப்பு விகிதமும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில் ஒட்டி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம். இந்த ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரசமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்காது. ஆனால் நம்ம ரசம் அப்படிங்கிறது அன்றாட உணவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவாக நம்ம வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த சீரகம், மிளகு எல்லாம் நம்ம உள்ளே போட்டு நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்குள்ள ஒரு இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது மற்றவங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க, மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களை காட்டிலும் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பவர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இயல்பாகவே நமக்கு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ இந்த மாதிரியான வதந்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. மறுபடியும் உண்மையாகவே வந்தாலுமே கூட அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உடலில் கொரோனா கிருமி தாக்குது அப்படின்னா அது எங்கேருந்து தாக்குங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையான்னு? அந்த குச்சி மாதிரி ஒரு விஷயத்தை வாய்க்குள்ள விட்டு இந்த தொண்டையில் தான் செக் பண்ணுறாங்க. தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சளியை எடுத்து அந்த சளியில் அந்த கிருமி இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கொரோனா டெஸ்ட்டுங்கிறது அதுதான். அதில் இருந்ததுன்னா பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கண்டம்ங்கிறது இந்த தொண்டை பகுதி. இதையை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிருமிகள் அங்கே தங்கறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசியம் எண்ணெய் கொப்பளிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தயவு செய்து யாராவது தொடராமல் விட்டுருந்தா கூட மீண்டும் அதை தொடங்கிடுங்க தயவு செய்து. நீங்கள் கொரோனாவிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். எண்ணெய் கொப்பளிப்பு கண்டிப்பாக பண்ணணும். ஒரு நாளில் தவறாமல் பண்ணணும். அது என்ன உங்களுக்கு பண்ணும் அப்படின்னா, உள்ளே கட்டி இருக்கக்கூடிய சளியை நெஞ்சில் இருந்தாலும் சரி, தலையில் இருந்தாலும் சரி, இந்த கண்ண குழிகள் இருந்தாலும் சரி, அந்த எண்ணெய் கொப்பளிப்பு மூலமாக அந்த சளி வெளியேற்றப்படும். அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பல் தேய்க்கும் பொழுது நம்ம 2 கைகளையும் அந்த நாக்கை நன்றாக தேய்த்து தொண்டையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த சளியை வெளியில் எடுக்கணும். இதுக்கெல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் இதுக்குண்டான வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக செலவே இல்லாத ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2 விரல்களையும் அந்த நாக்கில் விட்டு இப்படி நல்லா நாக்கை நீட்டி இப்படி தேய்ச்சி எடுக்கணும். அந்த நாக்கில் அந்த படிமான மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தேய்ச்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க, உங்கள் தொண்டையில் இருக்கிற சளி வெளியேறதை நீங்கள் உணர்வீங்க. தொண்டையில் சளி இல்லை என்றால் கொரோனா உங்களுக்கு இல்லை, கொரோனா உங்களை பாதிக்காது. இதுதான் இந்த முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் கொப்பளிப்பு தவறாமல் பண்ணணும்.
வாய் கொப்பளிக்கும் பொழுது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றணும். மீண்டும் சளி பரவாமல் இருக்கக்கூடிய உணவு வகையில நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? காலையில வந்து ஒரு நல்லதா ஒரு முடக்கத்தான் சூப்பு, தக்காளி சூப்பு, நம்ம ஒரு ஏதாவது ஒரு காய்கறிகள எல்லாம் போட்டு ஒரு சூப், வெஜிடபிள் சூப்பு, காளான் சூப்பு, இந்த மாரி நெறைய காய்கறிகள சேர்த்து ஒரு சூப் காலையில. அதற்கு முன்னாடி வெறும் வயித்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பழ வகைகள் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும். ஏதோ ஒரு பழம், வாழைப்பழமோ, மாதுளம்பழமோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சூப் சாப்பிட்டு, முடிஞ்ச அளவு காலை உணவு வந்து இட்லி, தோசை அப்படிங்கிறத குறைச்சுக்குங்க. காலை உணவு காய்கறிகள், பழங்கள், சூப்பு இது மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் கொப்பளிப்பு தவறாம நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேசிக்கா கொரோனாக்கு உண்டான ஒரு மூச்சு பயிற்சிகள். அதுக்கு நாங்க அடுத்த காணொளி வந்து மூச்சு பயிற்சிக்குன்னே தனியா ஒரு காணொளி நாங்க போடுறோம். அதுல வந்து 5 விதமான மூச்சு பயிற்சிகள் நாம சொல்லி தர போறோம். அதுவும் வந்து உங்களுக்கு இந்த உணவு குழாயிலயோ, மூச்சு குழாயிலயோ உங்களுக்கு சளி தேங்காம இருக்கிறதுக்கு, கொரோனா கிருமிகள் உங்களை தாக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நாங்க சொல்லி தரோம். இப்போதைக்கு வந்து எண்ணெய் கொப்பளிப்பு, இந்த நாக்க வந்து இந்த 2 விரல்களால் தேய்த்து எடுத்து உங்களுடைய சளியை வெளியேற்றுவது. காலை உணவு என்பது சூப், பழங்கள், காய்கறிகள் இதை நம்ம எடுத்துக்கிறது. அது போக சின்ன சின்ன உடற்பயிற்சிகள நம்ம செய்யறது. பொது இடங்களுக்கெல்லாம் போம்பொழுது, கொஞ்சம் நம்ம வந்து அவேர்னஸா இருந்துக்கணும். யாருக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் எங்கேயோ இருக்கோம் போய் நம்ம ரொம்ப தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகாம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இது வந்துட்டு இருக்குது. வருமுன் காப்போம் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு காணொளி நம்ம வந்து போட்டிருக்கோம். உணவு பழக்கவழக்கங்கள் கூடவே இந்த சளியை வெளியேற்றுவதற்கான ஒரு விஷயம். அதே மாரி ரொம்ப நாளா பேதி சாப்பிடாம யாராவது இருந்தீங்கன்னா, அந்த பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு, பேதி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னுமே உடல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதனால வந்து உடலை நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் கிருமி உள்ள நம்ம அலோவ் பண்றோமா இல்லையாங்கிறது. கண்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கண்டத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால், எவ்வளோ பெரிய கொரோனா வந்தாலும் நம்ம அஞ்ச தேவையில்லை. நம்ம கையிலேயே வைத்தியம் இருக்கு. அதனால பயப்படாமல் இருங்கள். கொரோனாவை கண்டு அஞ்ச வேண்டாம். நன்றி, வணக்கம்.